Hi dears, welcome back to my channel. போன வீடியோல பலூன் யூஸ் பண்ணி ஐப்ரோஸோட மேல் பார்ட்ல இருக்க ஸ்ட்ரைட் லைன் ஸ்லாண்டிங் லைன் எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு அதே மாதிரியே ஐப்ரோஸோட கீழ் பார்ட்ல இருக்க ஸ்ட்ரைட் லைன் ஸ்லாண்டிங் லைன் எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லி தரேன். வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு த்ரெட்டிங் பிராக்டிஸ் பண்ண நம்ம எடுத்துக்க டூல் பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய சாஞ்சு உட்கார பிளாஸ்டிக் சேர் தான். இந்த சேர் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும். இந்த சேரை நம்ம யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஐப்ரோவோட கீழ் பார்ட்ல இருக்க ஸ்ட்ரைட் லைனையும் ஸ்லாண்டிங் லைனையும் பிராக்டிஸ் பண்ண போறோம். எப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தர போறேன். அதனால கவனமா கேளுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லயும் சேர் இருக்கும். அந்த சேர் எடுத்துக்கோங்க. அந்த சேர்ல நம்ம சாஞ்சு உட்கார இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு விளிம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். இதையும் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பலூன்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணோம், ஸ்ட்ரைட் லைன் ஸ்லாண்டிங் லைன் பிராக்டிஸ் பண்ணமா சேம் அதே மாதிரியே இந்த சேர்லயும் நீங்க ஸ்ட்ரைட் லைன் ஸ்லாண்டிங் லைன் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. நீங்க சேர்ல பிராக்டிஸ் பண்ணும்போது சேர் உங்களுக்கு முன்னாடி இருக்க மாதிரி போட்டுட்டு நீங்க இந்த சேரோட இந்த விளிம்பு ஏரியா இருக்கு இல்லையா, இந்த விளிம்பு ஏரியாவுக்கு நேரா நிக்கிற மாதிரி நீங்க நின்னுக்கணும். நின்னுட்டு தான் ஸ்ட்ரைட் லைன் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க த்ரெட் எப்படி ஹோல்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே த்ரெட் ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைட் லைன் போடும்போது உங்க நூல் சிக்க கூடாது. சிக்காம ஒரே லைன்லயே நீங்க லைன் போட்டு வரணும், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 10 தடவை ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க எப்படி லைன் கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா கீழ் பார்ட்ங்கிறனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கீழ் பார்ட்ல எல்லாருமே சாஃப்ட் ஆர்ச் இல்ல ஐ ஆர்ச் தான் கேட்டு வருவாங்க. ஆல்ரெடி நீங்க ஆர்ச் ஏரியா வரைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கை ஆர்ச் ஏரியா எப்படி வருங்கிறது தெரியும். அந்த ஆங்கிள் இப்ப நூலை நீங்க கொண்டு போகணும். இப்போ இது ஸ்ட்ரைட் ஆர்ச்சுங்கும் போது எப்படி வரும், இந்த மாதிரி தெரியுதா? இங்கிருந்து ஆர்ச்சுக்கு போகும், கட் பண்றீங்க. ஆர்ச்சுக்கு போறீங்க, கட் பண்றீங்க. ஆர்ச் போறீங்க, கட் பண்றீங்க. திரும்பவும் ஆர்ச் போறீங்க, கட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஸ்ட்ரைட்டுக்கு வாங்க. ஸ்ட்ரைட். இப்போ ஆர்ச்சுக்கு வாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஆர்ச்சும் ஸ்ட்ரைட்டும் போட்டாச்சு. இப்போ ஸ்லாண்டிங் லைன் எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஸ்லாண்டிங் லைன் அப்படிங்கிறது இப்போ இதுதான் ஆர்ச். அதாவது நம்ம சாஞ்சு உட்கார இடத்துல இருந்து இந்த விளிம்பு வர இடம் வரைக்கும் ஆர்ச்னு வச்சுக்கோங்க. இந்த விளிம்புல இருந்து ஐப்ரோக்கு இந்த கீழே சேர்க்கு கீழே போறது வந்து ஸ்லாண்டிங் ஏரியான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ச் போறீங்க, ஸ்லாண்டிங் 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 ஸ்லாண்டிங். உங்களுக்கு எம்டியா பார்க்கும்போது புரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த லைன் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ சேர்ல இதுதான் ஸ்ட்ரைட் லைன், இது ஸ்ட்ரைட் லைன். ஸ்லாண்டிங்கிறது இதுதான் ஸ்லாண்டிங் லைன். இதுதான் நம்மளோட ஆர்ச் ஏரியா. ஆர்ச்ல இருந்து கீழே வர லைன் நம்மளுக்கு ஸ்லாண்டிங் லைன். நீங்க இந்த மாதிரி கூட வரைஞ்சு வச்சுட்டு கூட அந்த லைன்ல நீங்க போடலாம். உங்களுக்கு யாரோட ஹெல்ப் தேவையில்லை. இப்போ இது வந்து ஸ்லாண்டிங் லைன், இதுதான் ஆர்ச் ஏரியா. இப்போ இந்த ஆர்ச்ல இருந்து கீழே டவுன் வரதா நம்மளோட டெயில் பார்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது ஆர்ச் ஏரியா. ஆர்ச்ல இருந்து அடுத்தது டவுன் டெயில் ஏரியா. இந்த மாதிரி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரைட் லைன் வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரைட் லைன் பிராக்டிஸ் பண்ணிட்டோமா? இனி அடுத்து ஸ்லாண்டிங் லைன், அதாவது ஆர்ச் வரைக்கும் கொண்டு போய் நம்ம முடிக்கணும் ஸ்லாண்டிங் லைனை. இப்படி நூல் வந்து இந்த நூல் இருக்கு பாத்தீங்களா, இந்த நூல் தான் லைன் போடணும். இப்படி லைன் கொண்டு வந்து கட். இந்த மாதிரி நம்ம ஸ்லாண்டிங் லைனும் நம்ம பிராக்டிஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லாண்டிங் லைன் பிராக்டிஸ் பண்ண உடனே நம்ம அடுத்து என்ன லைன் பிராக்டிஸ் பண்ணோம், டெயில் லைன் போனோம். அப்ப எப்படி போனோம் டெயில் லைனுக்கு? ஆர்ச்ல இருந்து டெயில், ஆர்ச்ல இருந்து டெயில், ஆர்ச்ல இருந்து டெயில். இதுதான் ஆர்ச் ஏரியா. ஆர்ச்ல இருந்து ஸ்லாண்டிங்கா நீங்க எடுக்கணும் லைன். உங்க கை மட்டும் நீங்க ஸ்லாண்டிங்கா கொண்டு போனீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஐப்ரோஸ் வரைஞ்சதுல எந்த இடம் ஸ்டார்டிங், எந்த இடம் ஆர்ச், எந்த இடம் டெயிலுங்கிறது ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். அதனால ஜஸ்ட் இமேஜின் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம சேர் யூஸ் பண்ணி எப்படி ஐப்ரோஸோட கீழ் பார்ட்ல இருக்க ஸ்ட்ரைட் லைன் ஸ்லாண்டிங் லைன் பிராக்டிஸ் பண்றதுங்கிறத கிளியரா பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோக்கு போலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். பை.